காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகள் எது என்பது தற்போது ஒப்பந்தமாக கையெழுத்தாகியிருக்கிறது. தொடர்பாக தன்னுடைய பார்வை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். 10 தொகுதிகள் எது அப்படின்னு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு, உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். தேவ, இது பற்றிய தகவல்களை தொடர்ச்சியா நம்ம நியூஸ் 18ல பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். செய்தியாளர் கோகுல் ஏற்கனவே தமிழரசி 2 பேருமே கொடுத்திருந்தாங்க. இந்த மாற்றப்பட வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இந்த 10 தொகுதிகள்ல 3 தொகுதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. கடந்த முறை போட்டியிடல தேனி அவங்க தோல்வி அடைந்திருந்தாங்க. திரு EVK இளங்கோவன் வெற்றி பெற முடியாம ஆச்சு. அந்த தொகுதியை மாற்றிருக்கிறாங்க. அதே போல ஆரணியில திரு விஷ்ணுபிரசாத் எம்பியா இருந்தாரு. அந்த தொகுதி மாற்றப்பட்டு கடலூர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவருடைய மகன் துரை வைகோ களமிறங்குகிறார் அப்படிங்கிறதுனால திருச்சிக்கு பதிலாக மயிலாடுதுறையை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல திருநெல்வேலி ஏற்கனவே மயிலாடுதுறையில திமுகவுடைய MP ராமலிங்கம் இப்ப இருக்காரு, சிட்டிங் MP. அந்த இடத்த திமுக விட்டு கொடுத்திருக்கிறது. அதே போல திருநெல்வேலியில ஞான திரவியம் இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் MP அவரு. அதற்கு பதிலாக திமுக தன்னுடைய அந்த தொகுதியை காங்கிரஸ்க்காக விட்டு கொடுத்திருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். 2 தொகுதிகள் 3 தொகுதிகளை மாற்றி இருக்கிறாங்க. அதுல குறிப்பா திரு திருநாவுக்கரசர் அவர் சிட்டிங் MP. ஆனா அவருக்கு திருச்சியில இப்போ மீண்டும் இல்லைங்கிறதுனால மயிலாடுதுறையை பெறுவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தியும் அங்க போட்டியிடணும்னு நினைக்கிறாரு. ராகுல் காந்தியோடு இருக்கக்கூடிய தன்னுடைய நெருக்கத்தை பயன்படுத்தி அங்க போட்டியிடுவதற்கான வேலைகளை எல்லாம் செய்யறத அப்படிங்கிற களம் இருக்கிறாரு. சோ இதுல இப்போ கடலூர் தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தொகுதியில ஏற்கனவே கடலூர் பகுதி மாவட்டத்தை சார்ந்தவர் திரு KS அழகிரி, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர். எனவே அவருக்கான வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் விஷ்ணு பிரசாத் தனக்கு தொகுதி மாறினாலும் கடலூர்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கணுங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாரு. இதெல்லாம் காங்கிரசினுடைய அடுத்த வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வர இருக்கு. ஆனா குறிப்பா இதுல திமுக ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டணியை ஒன்றாக அழைத்து செல்வது, ஒன்றாக இணைத்து செல்வதுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பேச்சுவார்த்தை குழுவுல திரு TR பாலு உள்ளிட்டவர்கள்லாம் இருந்த குழுவுல சில கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்திருந்தாலும் கூட இறுதியாக திரு கார்கே, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் கார்கே முதலமைச்சர் MK ஸ்டாலினோடு, திமுகவுடைய தலைவர் MK ஸ்டாலினோடு பேசி 10 இடங்கள் என்பதை உறுதி செய்தார். ஏற்கனவே போட்டியிட்ட 10 இடங்கள், ஏன்னா அவங்க 7+1 அப்படின்னு தான் 7 இடங்களும் ஒரு இடம் புதுச்சேரிங்கிறது தான் இருந்தது திமுக பேச்சுவார்த்தை குழு தொடங்கியது. ஆனால் அதுக்கு பிறகு கார்கே அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலினோடு திரு ஸ்டாலின் அவர்களோடு பேசும்போது இங்கே தேசிய தலைவராக திரு கார்கே ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தலைவர் முதல் முறையா இருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டிலும் கூட திரு செல்வ பெருந்தகை அந்த சமூகத்திற்கான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சூழல்ல சமூக நீதியை காக்கக்கூடிய, சமூக நீதியை எப்போதும் முன்னிறுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை எங்களுக்காக இந்த எண்ணிக்கையை அப்படியே கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில திரு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் அந்த எண்ணிக்கையை ஒத்துக்கொண்டார். இப்போது அந்த இடங்கள் மட்டும் மாறும் என்பதை நம்ம தொடர்ச்சியா குறிப்பிட்டு வந்தோம். அந்த அடிப்படையில ஆரணி மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தேனி மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சிட்டிங் MPக்கள்ல 3 தொகுதிகளை மாற்றி கொடுத்திருக்காங்க. திருச்சி மாறி இருக்கிறது. இதுல குறிப்பா திமுக பல கட்ட சர்வேக்களை எடுத்திருக்கிறது. அதே போல மற்ற இடங்கள்ல இருந்து ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையிலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய இப்போதைய MPக்கள் பலருடைய அந்த செயல்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்களாலையும் கூட தொகுதிகளை மாற்ற வேண்டும் என்கிற அந்த பார்வை முன்வைக்கப்பட்டது. மதிமுகவுக்காக அப்புறம் திருச்சி என்பது முடிவான ஒரு சூழல்ல இப்போது மற்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இருந்த MPக்கள்ல மீண்டும் 7 இடங்களை அப்படியே காங்கிரஸ் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். புதுச்சேரியில அவங்க தோல்வி அங்க இப்ப காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கிறது. எனவே சுமூகமா திரு செல்வ பெருந்தகை குறிப்பிட்டது போல எங்களுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது அப்படின்னு இருக்காரு. ஆனால் இப்போதும் கூட திமுக அல்லது கூட்டணியில மற்ற கூட்டணி கட்சிகளும் கூட காங்கிரசிடம் எதிர்பார்ப்பது சில இடங்களாவது அவர்கள் வேட்பாளர்களை மாற்றுவார்கள் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவாக இருக்க போகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, அதே போல திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் வேட்பாளர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த பார்வை காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். பல தொகுதிகளிலும் கூட அது போல எதிர்ப்புகள் இருந்ததெல்லாம் இருந்தது. எனவே அடுத்த கட்டமாக அந்த வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற அந்த இடமும் முக்கியமா வரும் தேவா. இப்போ எனவே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் அவங்களுடைய எண்ணிக்கை அதே போல இடங்கள் முடிவாகிவிட்டது. திமுகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல்
நாளை மறுநாள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சில மாற்றங்கள் அங்கேயும் இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. ஆல்ரெடி இப்ப காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்த 2 தொகுதிகளால் அவங்களுடைய தற்போதைய எம்பிக்கள் மயிலாடுதுறை ராமலிங்கம் அதே போல திருநெல்வேலி ஞான திரவியம் 2 பேருக்குமான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு இல்ல. அதே போல திமுக போட்டியிடக்கூடிய மற்ற தொகுதிகள், அதாவது 21+1 22 சின்னமாக உதயசூரியன் நிக்க போகுது. 21 இடங்கள்லயும் திமுகவுடைய வேட்பாளர்கள்ல சில மாற்றங்களும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது தேவா. அதுல பெண்களுக்கான இடம் உயர்த்தப்படலாம். அதே போல இளைஞர்கள் ஒரு சிலருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும் கூடுதலாக. இப்போ பெரம்பலூர்ல ஏற்கனவே திரு பாரிவேந்தர் திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்ப அந்த இடத்துல நேருனுடைய மகன் அருண் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வேறு சில தொகுதிகளிலும் மாற்றங்கள் வரும். எனவே திமுக கூட்டணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட மதிமுகவுக்கு இப்ப திருச்சி என்பது உறுதியாயிட்டதுனால அவங்களும் திருச்சிக்கான அந்த வேட்பாளர் அறிவிப்பு வந்துடும். காங்கிரசினுடைய பட்டியல் எல்லாமே நாளை மறுநாள் உறுதியாகிடும். ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி அதுவும் 2 நாள்ல உறுதியாக வேண்டியிருக்கு. நாளை பிரதமர் இன்றைக்கு கோயம்புத்தூர் வருகிறார். அதே போல நாளை பொதுக்கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்றுவது அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வியூகமாக இருக்கிறது. திரு டிடிவி தினகரன் திரு ஓ பன்னீர்செல்வம் இருவருக்குமான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முதல்ல காலையில நம்ம தான் நியூஸ் 18ல பதிவு செய்திருந்தோம். அவர்கள் பங்கேற்கிறார்கள். அது தவிர பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தையை 2 பேரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவோடு போக வேண்டும் என்கிற முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னமும் அதற்கான அழுத்தம் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே அடுத்த 2 நாட்கள் மிக முக்கியமா அரசியல் களத்துல இருக்கும்னு பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன்.